ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் இன்னைக்கு ஒரு மினி விளாக பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி வச்சிருந்த எக் பிளெண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நியூவாக வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிளெண்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, நம்ம கேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 எக் சேம் சைஸாக இருக்கணும். ஸோ அது கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடர் பண்ண சுகர் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்மெல் இல்லாத ஆயில் சேர்த்துட்டு அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், கேக் பட்டர் ரெடி. நெக்ஸ்ட்டு மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் இதெல்லாம் வந்து 3 டைம்ஸ் வந்து சளிச்சு எடுத்துக்கணும். எக் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோமா, ஸோ அது கூட வந்து இந்த மாவு வந்து 3 டைமாக ஆட் பண்ணி ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கேக் டின்னில் பட்டர் ஆர் ஆயில் ஏதாச்சும் கீழே தடவிட்டு பட்டர் பேப்பரை வந்து போட்டுட்டு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எக் பட்டரை ஊற்றிடலாம். இதை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்க ஏர் பபிள்ஸை வெளியேற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்து சர்க்கிள் பண்ணுறப்ப ஏர் பபிள்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி விசரில் வச்சிடலாம். கேக்குமே ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. இந்த கேக்கை 2 லேயர் ஆர் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த போர்டில் கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிடலாம். நான் பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு வச்சுருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்மகிட்ட இருக்க நட்ஸை நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா லேயரையும் க்ரீம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கோட்டிங் கொடுத்துடலாம். ஆல்ரெடி ஒயிட் சாக்லேட் துருவி வீசல் வச்சுருந்தோம். ஸோ அதை எடுத்து கேக் மேலே மலை மாதிரி தூவிட்டுட்டு டெக்கரேட்க்கு வந்து செரிப்பழம் வச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு ரெடி. என்னோட பர்த்டேக்கு ஜஸ்ட் 1 மந்த் தான் இருக்குது. ஸோ நான் இப்போவே அட்வான்ஸாக கேக் கட் பண்ணிட்டேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு மீ. கேக் கட் பண்ணுறப்ப அந்த நைஃப் வந்து அவ்வளோ சாஃப்டாக உள்ள போச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல. நானும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற டாகுக்கு கொடுத்தாச்சு. எவ்வளோதான் மனித பிறவிகளுக்கு செஞ்சாலோ கொடுத்தாலோ நஞ்சு உணர்வு என்பது இருப்பதே இல்லை. ஒரு நாள் கொடுத்தா கூட இந்த 5 அறிவு உயிர்கள் மட்டும் எப்போதுமே நினைக்கும். ஸோ அதுக்கு கொடுக்கறதே பெட்டர் நான் நினைக்கிறேன். என்ன கரெக்டாக நான் சொல்கிறது?